இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். வெற்றி நமதே. மீண்டும் திமுக தான். கொடைக்கானலில் ஸ்டாலின் ரெஸ்ட். தமிழக சட்டசபை தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் ஓய்வெடுப்பதற்காக இன்று கொடைக்கானல் சென்றார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்த அவரிடம் திமுக வெற்றி வாய்ப்பு குறித்து கேட்டபோது கட்டை விரலை உயர்த்தி சூப்பராக உள்ளதாக சைகை காட்டினார். மதுரையிலிருந்து சாலை மார்க்கமாக கொடைக்கானலுக்கு ஸ்டாலின் சென்றார். வழியில் வத்தலக்குண்டு அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வரவேற்பு அளித்தனர். அவர்கள் வழங்கிய புத்தகங்களை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட முதல்வர் வெற்றி நமதே என உற்சாகமாக பேசிவிட்டு சென்றார். நிலக்கோட்டை வத்தலகுண்டு பகுதிகளில் செல்லும்போது சாலையோரம் இருந்த பொதுமக்களை பார்த்து கையசைத்தபடி மெதுவாக சென்றார். ஸ்டாலினை பார்த்ததும் மக்களும் உற்சாகமாக கையசைத்து வரவேற்றனர். தோல்வி பயத்தில் ரவுடியசத்தை காட்டிய திமுகவினர். நிர்மல்குமார். 45 ஆண்டு காலமாக காத்திருந்த மக்கள் அலை அலையாக வந்து மாற்றத்திற்காக வாக்களித்துள்ளனர் என தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சொன்னார். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, தேர்தல் நாங்கள் எல்லாம் முன்னாடி இருந்து சொன்ன மாதிரி இது ஒரு வித்தியாசமான தேர்தல். எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் எவ்வாறு இது ஒரு வித்தியாசமான தேர்தல். 40-50 ஆண்டுகளுக்காக காத்திருந்த மக்கள் இன்றைக்கி ஒரு மாற்றத்திற்காக எல்லா இடத்துலையும் அலை அலையாக வந்து வாக்களித்தார்கள். கண்டிப்பாக எல்லா தரப்பு மக்களும் ஒரே மாதிரியாக மாற்றத்தை விரும்பி வாக்களித்துள்ளனர். கண்டிப்பாக உங்களைப் போலவே நாங்களும் 4ஆம் தேதி அந்த ரிசல்ட்டுக்காக கவுண்டிங்காக காத்திருக்கிறோம். இந்த தேர்தல் சமயத்தில் நம்ம குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, எல்லா இடத்திலும் தோல்வி பயத்தில் திமுகவினர் வந்து அங்கங்கே அவங்களுடைய யூஸ்வல் ரவுடித்தனத்தை கட்டவிழ்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பெரும்பாலான இடம் முக்கியமாக சொல்லணும்னா, இப்போ சைதாப்பேட்டையில் மாசு தலைமையில் ஒரு ரவுடி கும்பல், ஸ்ரீதர்னு ஒரு ரவுடி கும்பல் வந்து எங்களுடைய கேண்டிடேட்டு அங்கே கூட இருந்தவங்க எல்லாரையும் தாக்கி அவங்க கொடுத்த நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருந்த கவுண்டர் கம்ப்ளைண்ட் வாங்கி போலீஸ் வந்து எங்கள் தரப்பு மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி எக்மோர்லேயும் பார்த்துருப்பீங்க, எங்களுடைய வட்டச்செயலர் தாக்கப்பட்டார். மதுரையில் சவுத்துலேயும் எங்களுடைய வட்டச்செயலர் வந்து பார்த்திபன் தாக்கப்பட்டார். இந்த மாதிரி பல இடங்களில், பெரும்பாலான இடங்களில் இப்போ இது திருச்சி கிழக்கில் நைட்டு 1 மணி வரைக்கும் கள்ள ஓட்டு பதிவு செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு வந்துச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் அதிகாரிகள் துணையோடு இப்போ காவல்துறையினர் வந்து இப்போ நான் சொன்னது சைதாப்பேட்டை, அப்புறம் எக்மோர், அப்புறம் மதுரை சவுத்தில், இந்த மாதிரி நிறைய இடத்துல காவல்துறையினர் இன்னமும் வந்து திமுகவுடைய ரவுடிகளுக்கு துணை போய் திமுகவுடைய பழைய அமைச்சர்களுக்கு துணை போயிட்டுருக்காங்க. நாங்கள் எங்கள் நிர்வாகிகள் கொடுத்த ஆதாரத்தோடு கொடுத்த எந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை. இது கடுமையான கண்டனத்துக்குரியது. அதிகாரிகள் இனியாவது திருந்தி திமுகவிற்கு துணை போவதை விடுத்து கண்டிப்பாக பொதுமக்களுக்கும் அவங்க பார்க்குற வேலைக்கும் ஒரு உண்மையாக இருக்கணும்னு கேட்டு. தேர்தல் பணியில் நடுநிலை தவறிய 5 போலீஸ் அதிகாரிகள் சஸ்பெண்ட். தேர்தல் கமிஷன் அதிரடி ஆக்ஷன். 294 சட்டசபை தொகுதிகள் உள்ள மேற்குவங்க மாநிலத்தில் 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்கும் என அறிவிக்கப்பட்டது. முதற்கட்டமாக 152 தொகுதிகளுக்கு கடந்த 23ஆம் தேதி தேர்தல் நடந்தது. மீதமுள்ள 142 தொகுதிகளில் 2ஆம் கட்ட தேர்தல் வரும் 29ஆம் தேதி நடக்கிறது. இந்நிலையில் தேர்தல் பணியின் போது நடுநிலையுடன் செயல்பட தவறியது, ஒருதலைபட்சமாக செயல்பட்டது, முறைகேடுகளில் ஈடுபட்டது போன்ற காரணங்களுக்காக 5 போலீஸ் அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்து தலைமை தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுத்துள்ளது. டைமண்ட் ஹார்பர் மாவட்டத்தில் பணியாற்றி வரும் ஐபிஎஸ் அதிகாரி சந்தீப் கராய், டிஎஸ்பி சஜல் மண்டல், டைமண்ட் ஹார்பர் காவல் நிலைய பொறுப்பு ஆய்வாளர்கள் மௌசம் சக்கரவர்த்தி, அஜய் பாக் மற்றும் உஸ்தி காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி சுபேச்சா பாக் ஆகிய 5 போலீஸ் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். ஐபிஎஸ் அதிகாரி சஞ்சீப் கவராய் குறித்து விரிவான அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்ப தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. சஸ்பெண்ட் நடவடிக்கை மட்டுமின்றி தனக்கு கீழ் பணிபுரியும் அதிகாரிகளை சரியாக வழிநடத்த தவறிய டைமண்ட் ஹார்பர் மாவட்ட எஸ்பி இஷானி பாலுக்கு தேர்தல் கமிஷன் கண்டனம் தெரிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது சமூக விரோதிகளின் அடாவடி செயல்பாடுகள் குறித்து போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அரசியல் கட்சிகள் தேர்தல் கமிஷனில் புகார் அளித்தன. அதன் அடிப்படையில் 5 போலீஸ் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் கமிஷன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேற்குவங்க போலீஸ் அதிகாரிகள் மீது தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுப்பது இது முதல் முறையல்ல. சில தினங்களுக்கு முன்பு ஹின்கல்கஞ்ச் காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி சந்தீப் சர்க்கார் உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதேபோல் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக 5 வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். ஆலங்குளம் துப்பாக்கிச்சூடு சம்பவம். மணிகண்டனை கைது செய்ய தடை. ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு.
தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள மருதம்புத்தூரில் பனை ஏறும் தொழிலாளி மணிகண்டனை கள் இறக்கியதாக கூறி அவரது 2 கால்களிலும் எஸ்ஐ இசக்கி ராஜா துப்பாக்கியால் சுட்டார். வீட்டில் சும்மா இருந்த மணிகண்டனை வேண்டுமென்றே பனைமரம் இருக்கும் பகுதிக்கு அழைத்துச் சென்று எஸ்ஐ இசக்கி ராஜா சுட்டதாக பெற்றோர் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனால் எஸ்ஐக்கு எதிராக போராட்டம் வெடித்தது. அரசியல் களத்திலும் இந்த சம்பவம் கடுமையாக எதிரொலித்தது. எஸ்ஐ இசக்கி ராஜா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக ஆலங்குளம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் மணிகண்டனின் தந்தை பெருமாள் சேட் ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் கூறியிருப்பதாவது: என் மகன் மீது எஸ்ஐ இசக்கி ராஜா துப்பாக்கியால் சுட்ட வழக்கை தமிழக போலீசார் விசாரணை செய்தால் எங்களுக்கு நியாயம் கிடைக்காது. எனவே தென்காசி மாவட்ட போலீசார் இந்த வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதிக்க வேண்டும். இந்த சம்பவம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ அல்லது வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்ற வேண்டும். மேலும் அரசு உரிய இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த மனு இன்று ஹைகோர்ட் மதுரை கிளையில் நீதிபதி புகழேந்தி முன் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கின் அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என போலீசுக்கு உத்தரவிட்டார். வழக்கில் புதிய உத்தரவு பிறப்பிக்கும் வரை தென்காசி மாவட்ட போலீசார் இந்த வழக்கை விசாரணை செய்ய தடை விதிக்கப்படுகிறது. மணிகண்டனை போலீசார் கைது செய்யக்கூடாது. இந்த வழக்கில் சிபிஐ மற்றும் எஸ்ஐ இசக்கி ராஜா ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதி புகழேந்தி ஒத்திவைத்தார். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு அடித்து ஊற்றப்போகும் மழை. வானிலை மையம் முக்கிய அப்டேட். தமிழகத்தில் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் நேற்று கன்னியாகுமரி மற்றும் மதுரை மாவட்டங்களில் மழை பெய்து அம்மாவட்ட மக்களை குளிர்வித்தது. இந்த நிலையில் அடுத்த 7 நாட்களில் எங்கெங்கு மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: வடக்கு உள் கர்நாடகா முதல் குமரிக்கடல் வரை தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் எதிரொலியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று லேசான மழையும் நாளை மிதமான மழையும் பெய்யக்கூடும். 27ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். 28, 29ஆம் தேதிகளில் நீலகிரி, கோவை, திருப்பூர் மற்றும் தேனி மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் லேசான மழைக்கும் வாய்ப்புள்ளது. 30ஆம் தேதி கோவை, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மே 1ஆம் தேதி நாமக்கல், கோவை, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மீண்டும் முளைத்தது டிஆர்எஸ். கவிதாவின் மாஸ் என்ட்ரி. தெலுங்கானா அரசியலில் தந்தைக்கு சவாலான மகள். தெலுங்கானாவின் முன்னாள் முதல்வரும் பாரத் ராஷ்டிர சமிதி கட்சி தலைவருமான சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டதாக 7 மாதங்களுக்கு முன் கட்சியிலிருந்து கவிதா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். ஆனால் பிஆர்எஸ் கட்சியை விட்டு வெளியேறிய கவிதா புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். ஐதராபாத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கட்சி பெயரை அறிவித்தார். அவரது கட்சிக்கு தெலுங்கானா ராஷ்டிர சேனா, அதாவது டிஆர்எஸ் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. మన పార్టీ పేరు చెప్పాలా? రెడీయా? టిఆర్ఎస్. கவிதாவின் தந்தை சந்திரசேகர ராவ் ஆரம்பித்த கட்சியின் பெயர் தெலுங்கானா ராஷ்டிர சமிதி, அதாவது டிஆர்எஸ் என்றுதான் இருந்தது. தேசிய அரசியலுக்காக சில ஆண்டுகளுக்கு முன்பு பாரத் ராஷ்டிர சமிதி, அதாவது பிஆர்எஸ் என்று மாற்றினார். தற்போது தந்தை கட்சியின் பழைய பெயரான டிஆர்எஸ் என்றிருக்கும் வகையில் மகள் கவிதா புதிய கட்சியை தொடங்கியிருப்பது தெலுங்கானாவில் பேசுபொருளாகியுள்ளது. டிஆர்எஸ் என்ற கட்சி பெயரை கவிதா அறிவித்த சிறிது நேரத்திலேயே தந்தை சந்திரசேகர ராவின் பிஆர்எஸ் கட்சி அதை விமர்சித்து பதிவிட்டது. ஒரிஜினல் எப்போதுமே ஒரிஜினல் தான் என்ற தலைப்பில் பிரபல பிராண்டுகளின் ஒரிஜினல் மற்றும் டூப்ளிகேட் பொருட்களை ஒப்பிட்டு பதிவிட்டுள்ளது. புதிய கட்சி தொடக்க விழாவில் பேசிய கவிதா, தெலுங்கானா தனிமாநில கோரிக்கையின் போது இருந்த சந்திரசேகர ராவ் இப்போது இல்லை. அவர் நிறையவே மாறிவிட்டார். அவர் ஒரு சிலரின் பிடியில் சிக்கியுள்ளார். மக்கள் பிரச்சினைக்காக அவர் வரமாட்டார் என்று தந்தையை விமர்சித்தார். காளேஸ்வரம் நீர்ப்பாசன திட்டத்தில் நடந்த குளறுபடி பற்றி கேள்வி கேட்டதால் கட்சியை விட்டு என்னை வெளியேற்றி விட்டார்கள்.
தெலுங்கானாவின் நலன்கள், உரிமைகளை மையப்படுத்தியே தெலுங்கானா ராஷ்டிர சமிதி தொடங்கப்பட்டது. காலப்போக்கில் அக்கட்சியின் பெயரும் கொள்கையும் மாறிவிட்டது. கட்சி எதற்காக தொடங்கப்பட்டது என்ற மையக் கருவையே ஒரு கட்சி மறக்குமானால் அது நிலைத்து நிற்க முடியாது. எனவே தெலுங்கானாவின் கனவு நோக்கங்களை நிறைவேற்றும் கட்சியாக நமது தெலுங்கானா ராஷ்டிர சேனா இருக்கும். இப்போது தெலுங்கானா மக்கள்தான் என்னுடைய குடும்பம் என்று கவிதா கூறினார். நெத்தன்யாகுவுக்கு என்ன ஆச்சு? ரகசியமாக நடந்த ஆபரேஷன். இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு தமது உடல்நிலை குறித்து முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன் விவரம்: எனக்கு இருந்த சிறிய புற்றுநோய் பாதிப்பு முற்றிலும் குணமடைந்துவிட்டது. போர் நடந்து வரும் சூழலில் தனது உடல்நிலை குறித்து ஈரான் போன்ற நாடுகள் தவறாக பிரச்சாரம் செய்ய வாய்ப்புள்ளது. தற்போது முற்றிலும் ஆரோக்கியமாக இருக்கிறேன். மிகச்சிறந்த உடல் தகுதியுடனும் இருக்கிறேன். 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு புரோஸ்டேட் சுரப்பியில் ஏற்பட்ட வீக்கத்திற்காக எனக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் புரோஸ்டேட் பகுதியில் 1 சென்டிமீட்டருக்கும் குறைவான மிகச்சிறிய புள்ளி ஒன்று கண்டறியப்பட்டது. அது ஆரம்பகட்ட புற்றுநோய் பாதிப்பு என்பதும் அது உடலின் வேறு எந்த பகுதிக்கும் பரவவில்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டது. இதற்கு சிகிச்சை அவசியமில்லை, கண்காணிப்பில் இருந்தால் மட்டும் போதும் என மருத்துவர்கள் சொன்னார்கள். ஆனால் நான் சிகிச்சை பெற்று முற்றிலும் குணமடைந்து விட்டேன். ஜெருசலேமின் ஹடாசா மருத்துவமனை டாக்டர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். போரில் உடல் மற்றும் மனதளவில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்று பிரதமர் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார்.